வாங்க வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு சின்ன கிண்ணம் நிறைய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதே கிண்ணத்து அளவு மைதா மாவு ஒரு கிண்ணம் போடணும். இப்போ ஒரு கிண்ணம் கோதுமை மாவு, ஒரு கிண்ணம் மைதா மாவு. இப்போ இது ரெண்டே ஒன்றா போட்டு நல்லா உப்பு போட்டு பிணையணும். இப்போ அதை நல்லா உப்பு தேவைக்கு உப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த மாவை நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு காமிக்க பாருங்கள். இப்போ அந்த உப்பு போட்டால் தான் முதல் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். இப்போ பிசைஞ்சிட்டு பாருங்கள். இப்போ சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா பரட்டி ஒரு பிசைஞ்சிக்கிடுவோம். பாருங்க இப்போ நல்லா சப்பாத்தி பசத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ என்னென்னா இந்த சமோசாவுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போது சமோசாவுக்கு என்னென்னா நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கு. இப்போ கறிவிடும். அடுத்து என்னென்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் போட போகிறோம். சின்னதாக ஒரு வெங்காயம். இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்னென்னா கேரட்டும் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி பாருங்க. இது கொஞ்சம் நல்லா லேசாக பொன்னிறமாக வதக்கிக்கிடுவோம் வேக வச்சதை. இப்போ இதுக்கு நம்ம என்னென்னா மசாலாவை போட்டுக்கிடுவோம். தேவையான மசாலா சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இப்போ வத்தல் பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கா. இப்போ அதோட நம்ம என்ன போடணும்னா கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி போடணும். பாருங்கள். இப்போ கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டாச்சு. பாருங்கள் வாடகைக்கு. இப்போ இதில் என்ன சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். நம்ம இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம அதில் சேர்க்கணும். பாருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா ஒன்றா வேக வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம். எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் ஒரு வதக்கியாச்சு. இதை நல்லா பெரட்டி கிண்டணும். பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிட்டு சமோசா போட வேண்டியதான். சமோசா உள்ளே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்கள். இப்போ சமோசா ரெடி பண்ண போகிறோம். மசாலாவை பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ இது தேய்ச்சி இது உள்ளே வைக்கிறது. பாருங்கள். இப்போ லேசாக மாவு போட்டு நல்லா அழகாக தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள். இப்போ அது உள்ள மசாலாவை நம்ம எப்படி வைக்கணுங்கிறதே பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை உள்ளே அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ லேசாக மைதா மாவை லேசாக கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை தொட்டு அதில் லேசாக தடவணும். எப்படி லேசாக தொட்டு தடவுனோம் ஒட்டிக்கிடும் நல்லா சப்புன்னு. அதுக்கு தான் லேசாக அந்த மைதா மாவை நம்ம அதில் தொட்டு லேசாக நல்லா தடவிக்கிடுது. மசாலாவும் வெளியே வராது. உள்ளே அப்படி நல்லா சப்புன்னு நின்றுக்கிடும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகி வச்சாச்சு. இப்போ இந்த சமோசாவை நம்ம பொரித்து எடுத்துருவோம். இப்போ ஒரு 3 சமோசாவை பொரித்து எடுப்போம். இப்போ சமோசா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம் சமோசாவை. பார்த்தீங்களா, பாருங்கள், சுட சுட சமோசா, சுட டீயை குடித்து சமோசா சாப்பிட்டுக்கோங்க. இது எப்படி செய்யணும்னு நான் கூட சொல்லியிருக்கேன். கேரட்டு, பச்சை பட்டாணி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக என் வீடியோ மறக்காமல் பாருங்கள் எல்லோரும்.